துர்காதேவியை நீங்க பார்த்திருக்கீங்களா? சிங்கத்தோட மேல அமர்ந்திருப்பாள், 8 கைகளோடு அமர்ந்திருப்பாள், 7 கைகளில் ஒவ்வொரு ஆயுதம் தரித்திருப்பாள், 8வது கையிலே உலகத்தை காக்கும் அபயக்கரங்களாக வைத்திருப்பாள். எப்பவாவது இவளுக்கு ஏன் 8 கை இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? காலையில ஸ்கூலுக்கு புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு 8 கை இருந்தா பரவாயில்லையே, படபடான்னு வேலை செஞ்சிடலாம் நினைச்சிருக்கீங்களா? நினைத்ததுண்டா? 2 கை போராதே நமக்கு ஃபார் அவர் மார்னிங் ஷெட்யூல். அப்போ எதற்காக 8 கைகள்? நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கரங்களில் இருக்கும் ஆயுதமும் கீர்த்தி, ஸ்ரீ, வாக், ஸ்மிருதி, மேதா, த்ருத், ஷமா இந்த 7 சக்திகளை குறிக்கக்கூடிய ஆயுதங்களை தரித்திருக்கக்கூடிய துர்காதேவி அஷ்டபுஜா தேவி, 8 கரங்களை உடைய அந்த தேவி 8வது கரத்தை அபயக்கரமாக வைத்திருக்கிறாளே. இந்த அபயக்கரம் எதற்கு? அது அன்னையின் கரம், அது அன்பின் கரம், அது ஆனந்தத்தின் கரம், இந்த உலகத்தை உயிர அணைத்துக் கொள்ளும் கரம். அப்போ அது யாருக்கு கரம்? தாயின் கரம், சாட்சாத் அம்மாவின் கரம். நமக்கெல்லாம் முதல்ல அன்பை போதித்தது யார்? அம்மா தானே. அப்ப அந்த துர்காதேவியின் வடிவம் யார்? நாம் கண்ட முதல் வடிவம் யார்? நம் தாயைத்தான் நாம் துர்காவாக கொண்டாடுகிறோம், வணங்குகின்றோம் நவராத்திரியில.